கலெக்டர் எஸ்பில 50% பெண்கள் அப்படின்றாரு. கலெக்டர் எஸ்பி உங்க கட்சி மாவட்ட செயலாளரா? நீ நினைச்ச நேரத்துல அதுல வந்து நீ நினைச்ச ஆட்களை போட்டுக்கிறதுக்கு எனக்கு புரியலையே. இடஒதுக்கீடு எப்படி இடஒதுக்கீடு நீங்க கொடுப்பீங்க? ஆட்சிக்கு வந்து ஒன்றிய அரசு கேட்டு கூட பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? ஒன்றிய அரசு கேட்கணும்னா சண்டை போடணுமே. நீங்க தான் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நான் மக்கள் கூட தான் சண்டை போட போறேன். இது எப்படி சீமான் பேசுனது இன்னொரு வருஷம் தான். சீமான் என்ன சொன்னாரு? கடன் இருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் மஞ்ச நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரியான ஒரு தற்குறித்தனமான மனநிலையோடு தான் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். கலெக்டர் எஸ்பி, எஸ்பின்றவர் யாரு? ஐபிஎஸ் அதிகாரி. கலெக்டர்ன்றவர் யாரு? ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் ஆவும் ஐபிஎஸ் ஆவும் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா மட்டும் பத்தாது, நல்ல ரேங்க் எடுத்தாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மூணு ரொம்ப பிரதானமானது. அதற்கு அடுத்துதான் மற்ற எல்லாமே, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், இந்த மூணுக்கு வந்து ஹெவி டிமாண்ட். நீங்க டாப் 10 ரேங்க் 20 ரேங்க்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க போய் சேர முடியும். மற்ற இடத்துல அப்படி உங்களால போய் சேர முடியாது. ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்குது, ஸ்டேட் சர்வீஸ் இருக்குது. இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஐஏஎஸ்லயே வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் ஒன்று இருக்குது, ஸ்டேட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. இப்ப நான் தேர்வு எழுதுறேன்னா சாய்ஸ் என் கையில தான் இருக்கு. நான் தான் ஸ்டேட் சர்வீஸா, அது ஐஏஎஸ் போறேன்னா, ஐஎஃப்எஸ் போறேன்னா, ஐஎஃப்ஓஎஸ் போறேன்னா அப்படின்றதெல்லாம் நான் தான் தேர்வு பண்ணணும். அப்ப 50% பெண்கள் முதல்ல எழுதி வரணும். எழுதி வர்றதுல 50% இருந்தாதான் அதுல தேர்வு பண்றதுல 15% தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவாங்க. அப்ப தேர்வு பண்ணும் போதே 75% பெண்களை நீங்க தேர்வு பண்ணாதான், யூபிஎஸ்சியில தேர்வு பண்ணாதான் தமிழ்நாடை செலக்ட் பண்றதுல ஒரு 25-30% பெண்கள் வந்து சேருவாங்க. அப்பதான் நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி யோசிக்கவே முடியும். அப்படி இல்லாம யூபிஎஸ்சிக்கு பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷனை வந்து மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதியா வந்து நிக்கணும் அப்படின்னா அப்ப டெல்லியோட தானே போராடணும், யூபிஎஸ்சியோட தானே போராடணும், ஒன்றிய அரசாங்கத்தோட தானே போராடணும். இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஓப்பனிங்ல சொல்ற, பின்னாடி 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கலெக்டர் எஸ்பி பதவியில கொடுப்பேன்னு சொல்ற. இது என்ன? யாரை ஏமாத்துறதுக்காக கேட்கிற? அவங்க கட்சியிலே ஐஆர்எஸ் ஒருத்தர், நாங்கெல்லாம் என்ன கேசரி, அவர் வந்து எப்படி ஐஆர்எஸ் ஆனாரு, அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் ஆனாருன்றதெல்லாம் வந்து உலகளாவிய கதைகளாக இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அதனுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கடந்த காலத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எதிராக எழுதினவர், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக எழுதியவர். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபுக்கு ஆதரவானதா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியோட ஒத்து போன ஒரு திட்டம். அதற்கு எதிராக பேசினவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ். இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஐடியாக்கள் தான் வரும். இந்த மாதிரியான அரைவேக்காடுகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது மாதிரியான மக்களையே முட்டாளாக்குகின்ற வேலை இவர் தான் செய்யறாரு. இவர் சொல்றாரு வார்த்தைக்கு வார்த்தை, எல்லாமே எனக்கு எதிராக எது பண்ணாலும் மக்களுக்கு எதிராக பண்ற மாதிரி. அப்படியே நீ கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு மக்கள் உனக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க.